கர்மா குறைவதற்கான 6 அறிகுறிகள் என்ன? நீங்களே குழி தோன்றீங்க, ஆழமாக தோண்டிட்டு போய் படுத்துக்கிறீங்க மல்லாக்கு பேனு. இதுதான் உண்மை. அதுக்கு பேர் தான் 90 நாள் பண்ணும்போது இன்றைக்கி பண்ண வித்து 3 நாளில் சத்தியமாக ரிசல்ட் வராது. தெரிஞ்சுக்கலாம். நம்ம பண்ண பரிகாரம் கர்மா குறை. பரிகாரம் பண்ணாமல் கர்மா குறையுமான்னு கேட்டால் சத்தியமாக குறையாது. மறுஜென்ம நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். புழல் காவாங்கரை MM டவர்ஸ்ல இருக்கக்கூடிய மாலிக் பாய் அவர்களை தான் சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் பாய். வணக்கம் பாய். கர்மாவை பற்றி நீங்கள் நிறைய பதிவுகள் கொடுத்துட்டு வரீங்க. அந்த வகையில் இன்னைக்கும் கர்மா பற்றி ஒரு டாபிக் தான். கர்மா குறைவதற்கான 6 அறிகுறிகள் என்ன பாய்? ஆக்சுவலி ரொம்ப பெரிய விஷயம்லாம் கேட்குறீங்க, பரவாயில்ல. கர்மா முதல்ல இருக்குன்றது ஒரு அறிகுறி தனியாக இருக்குது. நான் அது ஒரு நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். கர்மா இப்போ என்கிட்ட ஒரு கிளைண்ட் வராங்க. எல்லா விஷயத்துலையும் செய்வினியோ பில்லியாலேயோ மந்திரத்தாலேயோ தந்திரத்தாலேயோ பாதிக்கப்படுறது ஒரு விதம் அப்படின்னா, இந்த எல்லாத்தோடுக்கு அப்பந்தான் கர்மா. ஏன்னா இதெல்லாம் மற்றவன் உனக்கு வைக்கிறது, ஆனால் கர்மான்றது உனக்கு நீ வச்சுக்கிறது. சொந்த காசில் சூனியம் வச்சுக்கிற மாதிரி தான் வச்சுக்கிறது பேர் தான் கர்மா. ஆமாம்மா. இப்போ ஒருத்தன் உங்களுக்கு ஏவல் மூலியமாவோ சூனியம் மூலியமாவோ மாந்திரிக மூலியமாவோ கஷ்டப்படுத்துகிறானா, உங்களை கீழே வர வைக்கிறானா, இது ஒரு விதம்னா, இது உங்களுக்கு நீங்களே குழி தோன்றீங்க, ஆழமாக தோண்டிட்டு போய் படுத்துக்கிறீங்க மல்லாக்கு பேனு. இதுதான் உண்மை. அதுக்கு பேர் தான் கர்மா. புரியுதுங்களா? அந்த மாதிரி கர்மாவில் பாதிக்கப்பட்டவங்களுக்கு செக் பண்ணி பார்த்துட்டு கர்மாவில் பாதிக்கப்பட்டிருந்தால் அதுக்கு நான் என்னென்ன பொருள் பேரெல்லாம் பயன்படுத்தணும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ என்கிட்ட ஒரு பேரண்ட்ஸ் வராங்கன்னா அந்த பேரண்ட்ஸோட பேர், அந்த அப்பா அம்மாவுக்கு அப்பா அம்மா பேர் கேட்பேன், அந்த அப்பா அம்மாவோட அப்பா அம்மா பேர் கேட்பேன். தெரிஞ்சால் 3 தலைமுறையாவது கேட்பேன் மினிமம். இப்போ நம்மகிட்ட பசங்க வராங்கன்னா அவங்க அம்மா அப்பா 3 தலைமுறையாவது இருக்கணும். முடிஞ்ச 4 தலைமுறை கொடுத்தாலும் ரொம்ப சந்தோஷம். ஏன்னா கர்மான்றது முன்னோர்கள்கிட்ட தான் வரும். புரியுதுங்களா? ஸோ அந்த மாதிரி 3 தலைமுறை போட்டு இப்போ எத்தனை பேர் இருக்காங்க, நல்லா வார்த்தை கவனிங்க, எத்தனை பேர் இருக்காங்க? ஒரு 3 அண்ணன் தம்பிங்க, 2 அக்கா தங்கச்சிங்க, மொத்தம் 5 பேர் இருக்காங்கன்னா இந்த ஒரு பரிகாரம் பண்ணுறதுக்கு இவங்க எல்லார் பேரும் ப்ளஸ் இப்போ இவங்க எல்லாரோட பேரும் சொந்த வீடுன்னா அந்த வீட்டோட மண்ணும், யார் முக்கியமாக அது எடுத்து பண்ணுறாங்களோ அவங்களோட ஒரு ஃபோட்டோ கேட்பேன். நல்லா வார்த்தை கவனிச்சுங்க. இதெல்லாமே வாங்கி சில நம்ம ஆயத்தால் சில தகடெலாம் எழுதி சில ஜாமான்லாம் ரெடி பண்ணி சுடுகாட்டில் சில பொருள் செய்கிற மாதிரி இருக்கும், சில பொருள் வீட்டில் செய்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி 60 நாள் 90 நாள் செய்யுங்கன்னு பொருள் கொடுப்பேன். ஆனால் அதுக்கு ஒரு தொகை வாங்குவேன். எல்லாத்துக்கும் ஒரு தொகை இருக்குது ஒன்றுத்துக்கு. அந்த தொகையை பார்த்திங்கன்னா இன்னும் எவ்வளோ பேர் ஆளாக இருந்தாலுமே அந்த காசை இப்போ இருக்கிற அந்த 5 பேர் ப்ளஸ் இந்த 3 பேரில் 2 தலைமுறை 1 தலைமுறை இருந்தால் கூட எல்லாருமே அதில் சரிப்பாங்க அந்த காசை போடணும். அட்லீஸ்ட் ஒரு 500 ரூபாய் 100 ரூபாவது எல்லாருக்கிட்ட வாங்கி யார் எடுத்து பண்ணுறீங்களோ மீதி காசு அவன் போடலாம். இப்போ 10 பேர் இருக்கீங்கப்பா, நான் ஒருத்தன் தான் பண்ணுறேன், நான் இப்போ ஒரு பேச்சுக்கு ஒரு 10 ரூபா ஃபீஸ் வாங்குறேன், 10 நானே கொடுத்துறேன், நான் வாங்க மாட்டேன். இந்த காசு நீ கொடுக்கக்கூடாது. ஏன்னா மொத்த பேர் சுமையை நீ சுமக்காது, அவன் சுமையை அவன் சுமக்கணும், அவன் கர்மாவை அவன் குறைக்கணும். அதனால் அவன் அதில் காசு போடணும். அது 10,000 ரூபாய்னா அவன் 500 ரூபா 500 வாங்கு, 100 ரூபா வாங்கு, இல்லாத பட்டவனா அந்த 10 ரூபா கூட வாங்கிக்கோ. மொத்த காசை சேர்த்து சில்லறை என்கிட்ட கொண்டு வந்துடாத, நீ நோட்டாக மாற்றி கொண்டு வான்னு சும்மா ஜஸ்ட் சொன்னேன். ஸோ கேஷாக கொண்டு வந்ததுக்கப்புறம் அதை வாங்கி சில பரிகாரம்லாம் பண்ணி உங்கள் கையில் கொடுத்து இவ்வளோ பேர் அந்த பரிகாரம் பண்ணமான்னு அவசியம் கிடையாது. யார் எடுத்து இந்த விஷயத்தெல்லாம் எனக்கு இவ்வளோ கர்மா இருக்குது, என் முன்னோர்கள் பண்ணிட்டாங்க, நான் ஒன்றும் பண்ண முடியாது, இது நான் தீர்த்துக்கிறேன்னும் போது அந்த பரிகாரத்தை அவங்க கையில் கொடுத்துட்டு இதை 60 நாள் பண்ணுங்கள் 90 நாள் பண்ணுங்கள் பொருளை கொடுத்துட்டு பண்ண சொல்வேன். அதை கரெக்டாக அந்த 90 நாள் பண்ணும்போது இன்றைக்கி பண்ண வித்து 3 நாளில் சத்தியமாக ரிசல்ட் வராது. ஏன் அப்படின்னா அது இது என்ன சொல்கிறது, இது பாசிட்டிவ் கிடையாது. உங்களுக்கு முன்னோர்கள் பண்ண சாபம், அதில் இருந்த பாவம் உடனேலாம் குறையவே குறையாது. கொஞ்சம் ஒரு 2 மாதம் 3 மாதம் 4 மாதம் 5 மாதம் அப்படி ஆகும்போது பார்த்திங்கன்னா எந்தெந்த விஷயம்லாம் உங்களுக்கு தடைப்பட்டு போயிருக்கு. ஒரு பொண்ணுக்கு கல்யாணமே ஆகாமல் இருந்தால் கம்பல்சரி கல்யாணம் கூடி வரும். ஒரு குழந்தை ஒரு வயசு பொண்ணு இருக்குது, ஏஜே அட்டன் பண்ணாமல் இருந்தால் குழந்தை ஏஜ் அட்டன் பண்ணணும். பசங்க படிக்கவே மாட்டுறாங்க, மந்தமாக இருக்காங்க அப்படின்னா நல்லா படித்தா இருப்பாங்க. நம்ம லைஃப்பில் எவ்வளவோ சம்பாதிக்கிறேன், எவ்வளவோ ஓடுறேன், ஒரு இடத்துக்கே என்னால் பிடிக்க முடியல, நிரந்தரமாக ஒரு வேலையில் உட்கார முடியலன்னா அந்த இடத்துல நீங்கள் வேலையில் உட்காருவீங்க. சில பேருக்கு அதிகமாக வயசாகி கூட மேரேஜ் ஆகாமல் இருக்கும். அதிகம் 42 40 50 40 கிட்ட 50 கிட்டலாம் இருக்கும். அவங்களுக்குலாம் மேரேஜ் ஆக ஆரம்பிக்கும்.
புரியுதுங்களா? ரொம்ப பழைய சொத்து, விற்கவே முடியாத சொத்து ஒன்று நின்றால் அந்த சொத்து விற்க ஆரம்பிக்கும். கோர்ட்டில் கேஸு போய்ட்டுருக்கு, வெறும் கோர்ட்டு கேஸு அலைஞ்சிட்ருக்கேன் போய் வார்த்தையே விருத்திச்சு வேணால் அந்த கோர்ட்டு கேஸு உங்களுக்கு சாதகமாக முடிய ஆரம்பிக்கும். ஸோ எதெல்லாம் விஷயம் உங்களுக்கு நடக்க வேண்டிய விஷயம் தடைப்பட்டு போயிருக்கோ அதுக்கு காரணம் கர்மா. அந்த கர்மா நீங்கள் எப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கலான்னா, இது விஷுவலாக உங்களுக்கு எதுவுமே காட்டாது, உங்களுக்கு ப்ராக்டிக்கலாகவும் உங்கள் லைஃப்பில் நடக்க ஆரம்பிக்கும். தடை போட்டு போயிருக்கிற விஷயம்லாம் வந்து சிறுவ ஒரு பாசிட்டிவ் உங்களுக்கே தெரியும்பா. இன்றைக்கி நேற்று 100 விற்றேன், இன்றைக்கி 200 வச்சுப்பா, நாளைக்கு 300, நாளைக்கு இன்னொரு பொருள் எக்ஸ்ட்ரா போடலாம் 500. அப்போ என்ன ஆகுதுன்னா உங்களோட சுமையை நீ சுமக்க ஆரம்பிச்சிட்டேன், உங்களோட கர்மா குறைஞ்சிட்ருக்கு, நீ வாழ்க்கையில் முன்னேற ஆரம்பிக்கிற அர்த்தம். எதெல்லாம் தடைப்பட்டு போயிருக்கோ அது எல்லாமே நீங்கள் ஆரம்பித்து நீங்கள் எதை ஓடிட்டுருக்கீங்களோ அந்த இது சுமூகமாக உங்களுக்கு கொஞ்சம் வர ஆரம்பிக்கும். அப்போயே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் நம்ம பண்ண பரிகாரம் கர்மா குறையுதுன்னா. ஆனால் பரிகாரம் பண்ணாமல் கர்மா குறையுமான்னு கேட்டால் சத்தியமாக குறையாது. ஏன்னா உப்பு சாப்பிட்டவன் தண்ணி குடிச்சே தீரணும், வேறு வழியே இல்லை. அந்த மாதிரி தப்பு செஞ்சவன் தண்டனை அனுபவிச்சே தீரணும். அதுக்கு நீ இவ்வளோ நாள் நீ அனுபவிச்சுட்ட, இதுக்கு மீறியும் நான் அந்த தண்டனை நான் எங்கள் முன்னோர்கள் பண்ணது இந்த தண்டனை அனுபவிக்கக்கூடாது, நான் எந்த தவறும் செய்ய மாட்டேன், என்னால் முடிஞ்சது இந்த பண்ண பாவத்துக்கு பிராச்சித்தமாக இந்த பரிகாரம் செய்கிறது தான் நீ இது செய்கிறது. இதை நான் கொடுத்ததை மட்டும் நீங்கள் கரெக்டாக பண்ணிங்கனாலே இன்ஷால்லா அல்லாஹ்வோட கிருபையால ரிசல்ட் வரும். ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க பாய். கர்மா குறைவதற்கான அறிகுறிகள் என்னென்னு சொல்லியிருக்கீங்க. நல்ல அற்புதமான தகவல். நன்றி. நன்றிம்மா.